ஹலோ மக்களே, நான் உங்க ஸ்ரீ. இப்போ ஒரு வேளை யாருக்காவது அடிபட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவசரமா எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா வந்து பிளட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பிளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவாக இருந்தால், அதாவது ஓ நெகட்டிவாக இருந்தால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் பிளட் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. அது என்ன ஓ நெகட்டிவ் கொடுத்தா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அப்போ மற்ற பிளட் குரூப் வந்து அவங்களுக்கு கொடுத்தா ஏதாவது ஆயிடுமா அவங்களுக்கு? கண்டிப்பாக அவங்களோட உயிருக்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது ஆபத்து அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை காப்பாற்ற முடியாமையே போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு பிளட் கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய தப்பு நடக்குமா? பிளட் கொடுக்கலன்னா தப்பு, கொடுத்தாலும் தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களோட பிளட் குரூப் ஒன்று ஓ நெகட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பேஷண்ட்டாக ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்களே ஸோ பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பிளட் குரூப்பும் உங்களோட பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கணும். ஒருவேளை வேறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒருவேளை அவருக்கு ஏ பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து ஏ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்க பிளட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட உயிர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால தான் போனது அப்படின்னே சொல்லிடலாம். அவர் பிளட் இல்லாம சாவறாரோ இல்லையோ கண்டிப்பா உங்களோட பிளட் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செத்துருவாரு. அது எப்படி? ஸோ எந்த காரணம்? ஸோ அது மட்டும் இல்லாம சரி இதெல்லாம் ஓகே, ஏன் ஓ நெகட்டிவா கொடுத்தா யாருக்கு வேணா நம்ம கொடுக்கலாம், அவங்க வந்து ஓ நெகட்டிவ் நம்ம பிளட் கொடுத்தா அவங்க எப்படி நம்ம அவங்களோட உயிர் மட்டும் எதுவும் ஆகாது. ஸோ ஏன் வந்து ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து இதனால தான் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் படிச்சிருப்போம், பட் ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், அதாவது ஓ நெகட்டிவா ஓ பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி, பட் ஓன் நல்லா கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பிளட் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களோட பிளட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆன்டிஜன் இருக்கும். அதென்ன பிளட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏன் நம்ம மைக்ரோஸ்கோப்ல எங்கேயாவது எப்பயாவது நம்ம தெப்பி தவறி தெரியாம பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்போம். பிளட் அப்படின்னா அப்படியே ரவுண்டா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக உள்ள வந்து ஒரு பல்ல இருக்கும், ஒரு சின்ன சர்க்கிள் உள்ள இருக்கும். ஸோ ஆக்சுவலாக சைடில் இருக்கீங்களா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிளட் செல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பல லட்ச கோடிக்கணக்கான செல்ஸ்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிளட் மாதிரி தெரியும். எப்படி வந்து ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக மாறுதோ அதே மாதிரி இந்த பிளட் செல்ஸ்லாம் சேர்ந்து நம்மளோட ரத்தமாக மாறும். ஸோ இந்த பிளட் செல்ஸ்ல வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இப்படி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஏ பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட பிளட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதை எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ஸோ ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு ஆன்டிஜன் இருக்கும். உங்களோட பிளட்ல வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எல்லாரோட பிளட் டைப்பும் வந்து டிட்டர்மைன் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இப்போ பி பாசிட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிளட்டுக்கு வெளியில் பி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது கூடவே ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் பி நெகட்டிவாக இருந்ததுனா ஸோ உங்களோட பிளட்ல பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜன் இருக்கும், பட் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்காது. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே தான் வந்து ஏ நெகட்டிவ் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஏபி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஸோ அவங்களோட பிளட்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே தான் ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கும், நெகட்டிவ் வந்து இருக்காது. அதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஓ பிளட் குரூப்புக்கு வரும்போது ஓ ஆன்டிஜன் புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல, அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஏவும் இருக்காது, பியும் இருக்காது. அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தா ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கும், நெகட்டிவா இருந்தா ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்காது. ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து ஜீரோனே சொல்லலாம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து ஆல்பபெட்ல வந்து ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஞாபகம் வச்சுக்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஜீரோன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல எந்த ஒரு ஆன்டிஜனும் அந்த பிளட் செல்லுக்கு பாத்தீங்கன்னா வெளியே இருக்காது. ஸோ அதனால தான் அதை வந்து ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக மேக்ஸிமம் வந்து ஓ பாசிட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாசிட்டிவாக தெரியல, பட் ஓ பிளட் குரூப் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு வெளியில் எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஓ நெகட்டிவ் தானே ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ நெகட்டிவ்னா ஆர்ஹெச் ஆன்டிஜனும் இருக்காது. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளட் செல்ஸில் அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஓ நெகட்டிவ் இருக்கோ ஸோ அவங்களோட பிளட் செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஆன்டிஜனுமே இருக்காது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ ஓகே, இது ஓகே. பட் ஆனால் வந்து ஏன் மற்ற ஆன்டிஜனை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஏ நெகட்டிவ், நான் வந்து பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் விட்டுருங்க, ஸோ அது வந்து வேற கேட்டகரி. இப்போ வந்து நீங்க ஏ குரூப், நான் வந்து பி குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலா வந்து உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கிற WBC ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய நம்மளோட உடம்போட சோல்ஜர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மிகப்பெரிய போராளி. ஸோ நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் தான். ஸோ வெள்ளை அணுக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிளட் குரூப் வந்து பினா, ஸோ பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய பிளட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய பிளட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணும். ஸோ அந்த பிளட் குரூப்பை தவிர வேற ஏதோ ஒரு பிளட் குரூப் உள்ள வந்துச்சுன்னா அது மட்டும் கிடையாது, எது வந்தாலும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு கொன்றும், ஓகேவா? இப்போ ஒருவேளை நீங்க வந்து பி குரூப்பா இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஏ குரூப்பா இருந்தேன்னா ஸோ நான் பிளட் கொடுக்கும்போது என்ன ஆகும், என்னோட அந்த ஒரு பிளட் இருக்குல்ல, பிளட்ல இருக்கக்கூடிய ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏ அப்படிங்கிறனால ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஏ ஆன்டிஜனை பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து சம கோவமாயி யாரா நீங்க எங்கிருந்து வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு கொன்றோம். ஸோ உங்களோட வெள்ளை அணுக்கள் WBC, ஓகேவா? ஸோ கொன்னுருச்சுன்னா என்ன ஆகும், நான் கொடுக்க வேண்டிய அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட பிளட்டும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட WBC அதை கொன்றோம். அது மட்டும் கிடையாது, செத்து போன அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும்.
பிகாஸ் அது கொல்ல மட்டும் தான் செய்யுமே தவிர அதை அப்படியே கூட்டி பெருக்கி வெளியெல்லாம் தள்ளாது. அது மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எச்சா வேலை வந்துடும். ஸோ நல்லா ஹை ரிஸ்க், நம்ம வந்து தேவையில்ல ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க எப்பயுமே. பார்த்தீங்கன்னா வந்து பிளட் குரூப் கிடைச்சா எந்த ஒரு விஷயம் ஆப்ரேஷனும் பண்ணுவாங்க. ஸோ கிடைக்கலனா அந்த ரிஸ்க் யாருமே நம்ம கேள்வி கூட வட்டு பண்ணல. ஸோ இந்த பிளட் குரூப் தான் தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் போனோம்னா கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் வந்து பார்ப்பாங்க. அதாவது பிளட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. ஸோ பெருசாக வந்து எந்த ஒரு சமயத்தையும் நம்ம கேள்வியை கூட பத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த பிளட் குரூப்புக்கு வந்து நம்ம மாற்றி கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எந்த ஒரு டாக்டர்ஸும் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்திருக்காது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் தான் வந்து எந்த ஆன்டிஜனுமே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளட் குரூப்பை வந்து நீங்கள் யாருக்கு வேணா கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஓ குரூப்பாக இருக்கிற பட்சத்தில், அதாவது ஓ நெகட்டிவ், ஓகேவா? ஸோ அதான் முக்கியமான விஷயம். ஓ நெகட்டிவாக இருந்ததா ஸோ நான் வந்து உங்களுக்கு பிளட் கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் உங்களோட உடம்புல போகும். WBC பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேட்டை போட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும். நீ என்ன உடம்புல ஏதாவது ஆன்டிஜன் இருக்கா? பிகாஸ் வந்து அதுக்கு எந்த ஆன்டிஜனும் இல்லைனா கூட பரவாயில்ல, பட் ஆனால் வந்து ஆன்டிஜன் இருந்துடக்கூடாது. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா ஏ ஆன்டிஜனை தவிர மற்ற ஆன்டிஜனும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்த்துடக்கூடாது. இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அலோவ் பண்ணிடும். ஸோ நான் வந்து வேற பிளட் குரூப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏ, நான் வந்து பியில் வந்து நான் பி, நீங்கள் ஏ இருக்கிற பட்சத்தில் மாற்றி மாற்றி ஆன்டிஜன் இருக்கிற சமயத்தில், அதுதான் அந்த ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கன்னு மாதிரி. ஸோ டெரரிஸ்டா பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா மர்கையா பண்ணி விட்டுரும். ஒருவேளை நான் வந்து ஓ பிளட் குரூப், அதாவது குறிப்பாக ஓ நெகட்டிவ், ஸோ நானே பார்த்தீங்கன்னா தப்பா சொல்லிடுறேன், ஓ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அந்த பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணா கொடுக்கலாம். பிகாஸ் செக் போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வச்சு உட்காந்துருக்கோம். ஸோ என்னப்பா ஏதோ கையில் ஏதோ கன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேற ஆன்டிஜன் இருக்கா, எடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். பட் நாம கிட்ட வந்து நம்ம ஓ பிளட் குரூப், அதாவது சாரிங்க ஓ நெகட்டிவ், பட் நாம வந்து ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்க கையில் எதுவுமே கிடையாது, சரி நீ போப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அமுச்சு விட்டுரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓ நெகட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.